Hey guys, hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க? ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்துட்டு இன்றைக்கி ஐந்தருவி ஃபால்ஸ் வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்ஸை தான் கவர் பண்ணவே போகிறோம். எக்கச்சக்கமாக இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பரவாயில்ல, அவங்களோட லொக்கேஷனுக்கு நம்ம வரப்போ என்னத்த சொல்ல. ஸோ வாங்க எல்லா ஃபால்ஸையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அண்ட் தில் பி த பெஸ்ட் vlog to this day. ஓகே, கைஸ் வேறு லெவல் பண்ணு. இது பத்தாதிக்கு இன்னொரு காமெடி வேறு ஆகிட்டு இருந்துச்சு. அதை வேறு நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் பாருங்கள். அது ஒன்றா ப்ளஸ்ஸு இது நேற்று போன ஃபால்ஸை விட இது கொஞ்சம் தண்ணியும் கம்மி, கூலிங்கும் கம்மி, எல்லாமே கம்மிங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு ஓவராலாக பண்ணு. ஆனால் போட்டு நெரிசல் தாங்க. சீசன் இல்லாத டைத்துலேயே ஒழுங்காக சீசன் இருக்கிற டைம்னா எப்படின்னு எனக்கு தெரில. இதே நல்லா இருக்குது. இன்னும் 2-3 ஃபால்ஸ் இருக்குது. அதையுமே இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குங்கிறத. இங்கே குழந்தை வேறு லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் ஒரு ஃபன் இருக்குது அதுலேயும். அதையும் சேர்த்து கேப்சர் பண்ணி காட்டுறப்ப ஓகேவா. ஸோ அடுத்த ஃபால்ஸை பார்ப்போமா? அப்படியே ட்ரான்சிஷன் நான் ஒன்று போட்டு விட்ருவேன். ஓகேவா. When it's a travel review, it suddenly changes as a food review. Bread omelette எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சீஸி வித் மைனஸ் வேறு லெவல். ரெண்டு கையிலையுமே இது இருக்கிறனால இப்போதைக்கு நல்லா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிலாம் காட்ட முடியாது. ரொம்ப கஷ்டம். இப்படியே வச்சு மோந்து வேணால் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ப்ரீத் இட், அவ்வளோதான். வேறு லெவலில் இருக்குது. ஃபுட்டுமே இங்கே வந்துட்டு கிடைக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ ஒர்த் ஃபார் இட். எப்படா இருக்குது டேஸ்ட்டு? லெவலில் இருக்கா? நெஜத்தை கூட சொல்லலாம், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவனே சொல்லிட்டான், குழந்தைங்க போய் சொல்லாது. நம்மளுக்கு சடனாக வீடியோ பண்ணுறதுக்குன்னு ஒரு இது கிடச்சிருச்சு பாருங்க. நான் வேறு லெவல். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமாடா? இட்ஸ் ஹாட் ஹாட். ஓகேவான பிரெட் ஆம்லெட்டு, ப்ளைன் பிரெட் ஆம்லெட் தான். அதை பற்றி சொல்ல தேவையில்ல. செம்மையாக இருக்கும். மணிஸு நல்லா தான் இருக்குது. அதுவும் இது ஹோம்மேடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டேங்கினஸ்லாம் கம்மியாக இருக்குது. இந்த மயனீஸுங்கிற ஒரு இது கம்மியாக தெரியுது. செம்ம
சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது, ஓகேவா இருக்கும். ஆனால் ஃபுட்டு கிடைக்கும், அதுதான் இங்கே கொஞ்சம் அதிசயம். நான் இங்கே தான் கிடைக்காதுன்னு நினச்சேன், கிடைக்குது இல்லை. 1 hour later. அடுத்த லொக்கேஷன் சிற்றருவி. இன்னுமே மேலே ஏறி போகணும்பா. இது திருப்பி காமிச்சேன்னா தெரியும், வலி இது. இன்னுமே மேலே போனால் தான் அருவி சத்தம் கேட்குது. உங்களுக்கு வீடியோவில் கேம்கார்டரில் கேட்குதாங்கிறது தெரில, ஆனால் உங்களுக்கு இங்கே சவுண்டும் கேட்குது. பக்கத்தில் வந்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். சிற்றருவின்னாங்க. இங்கே பார்த்தா அருவியே ரூம்குள்ளே தான் இருக்குன்றாங்க. அந்த ரூம்குள்ளே இருக்க அருவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். உள்ள போய் பார்ப்பா. பேக் ஷாட்டில் காட்டுறேன். ரூமுக்குள்ளே அருவி இருக்குது, சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காதுன்னு பார்த்தா தண்ணி நல்லா ஜில்லுன்னு வருது. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பித்தளை மச்சி வேலை பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பக்கம் டியூப் போகுது, ஒருவேளை டூப்ளிகேட் அருவியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் தண்ணி செம்ம ஃபோர்ஸாக வந்துச்சு. வீடியோலையும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இங்கே ஏதாவது பாட்டுக்கிட்டு வச்சு விட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும். பேக் ஷாட்லேயும் காட்டுற பாருங்க, ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது இந்த இடங்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். A little boost to the surface later. ஸோ கைஸ், ஆக்சுவலி 2 ஃபால்ஸ் முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச் எல்லாமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்துட்டு இங்கே சுற்றி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸுக்குள்ளே வாங்கினது தான், இங்கேக்குள்ளே வாங்கினது தான். பட் வந்துட்டு லன்ச் வந்துட்டு சுற்றி நம்மளோட சரௌண்டிங் கிட்ட வந்துட்டு சரவண பவன் ஒன்று இருந்துச்சுங்க. போயிட்டு வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். வழக்கம் போல் நம்ம அந்த கொச்சியில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா ஒரு வெஜ் மீல்ஸு, அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் வந்துட்டு எனக்கு எண்டு பஞ்சில் பாயசம் கொடுத்தாங்களா, அது அங்கே நம்ம கொச்சியில் சாப்பிட்ட மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஏன் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், எனக்கு கேவலமாக இருந்துச்சு. சரவண பவனுங்கிறனால வந்துட்டு ஈஸியாக சொல்லிடலாம். பட் அவங்க திருத்திக்குவாங்களா, இப்போ நம்மளை மாதிரி வந்துட்டு விளாகர்ஸு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்துட்டு வீடியோ போடுறப்ப அதை அவங்க திருத்திக்குவாங்களாங்கிறது தெரியலை. பட் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அந்த எண்டு பஞ்சுக்கு அவங்க கொடுத்த அந்த கடைசியில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக குடிக்கிறதாங்க அந்த பாயாசம் ரசம் இல்லாமல், அதில் வந்துட்டு கொஞ்சம் கொண்டு வச்சிருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் வந்துட்டு ஆல் ஓவர் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சுற்றி காமிச்ச இடங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நானும் பார்த்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்துட்டு ஓகேவாக இருந்துச்சு. சீசன் இல்லாத டயத்துலையுமே வந்துட்டு கொஞ்சம் ரஷ்ஷெல்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லாமலாம் இல்லை. ஸோ வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த குற்றாலத்தில் இருக்கிற முக்கால்வாசி ஃபால்ஸ் நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணியாச்சு. பட் இன்னுமே ஃபால்ஸ் இருக்குது, நம்மளுக்கு நேர பற்றாக்குறைங்கிறனால தான் வந்துட்டு சரியாக கிடைக்கல. இல்லை, இன்னுமே ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே ஒரு 3 ஃபால்ஸ் தான் இது வரைக்குமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை தாண்டி நிறையா இப்போ புளியருவி இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னும் 2-3 ஃபால்ஸோட நேம்லாம் சொன்னாங்க, எல்லாம் வாயிலே நுழையல. பட் வந்துட்டு இருக்குது. பட் நம்மளுக்கு நேர பற்றாக்குறையால் அதெல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியவில்லை. மேபி நெக்ஸ்ட் டைம் குற்றாலம் 2.1 இன்னொரு சீரீஸ் எடுத்தோன்னா கூட அதில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இது குற்றாலத்தோட குற்றாலம் சீரீஸில் வர முக்கால்வாசி ஃபால்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு இதோட. அண்ட் ஆல்சோ நாளைக்கு திரும்ப ஹோம் கம்மிங் தான், வீட்டுக்கு போகணும்.
ஹோப் யூ கைஸ் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீட்டுக்கு போகிறப்போ ட்ரெயினில் தான் போய் ஆகணும். ஸோ அதே செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸில் தான் போகிறேன். இங்கேருந்து அங்கே போகிறப்போ வந்துட்டு என்ன மாதிரிலாம் நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதுவுமே வந்துட்டு செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் தான், பேசஞ்சர் ட்ரெயின் தான். இருந்தாலுமே வந்துட்டு அன்னைக்கு வந்தப்போ வந்துட்டு அந்த லோக்கோ வந்துட்டு எனக்கு பிடிக்கல. இந்த தாட்டி என்ன ஸ்பெஷலாக ஹகிள் பண்ணிட்டு போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது நாளைக்கு வீடியோவோட கண்டென்ட். இன்னைக்கு இந்த வீடியோ முடியுது. குற்றாலம் சீரிஸு கிட்டத்தட்ட முடிகிற ஒரு கட்டத்தில் இருக்க வீடியோ தான் இது. ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை நான் ஷார்ட்டாக கூட நான் எடுத்து வைக்கிறேன். அது மேபி வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம், மேபி இல்லாத பட்சத்துக்கு அந்த வீடியோஸும் வராது. And I hope you guys understand and this series, and until then tata bye bye, see you within the next vlog. Thank you very much. நிறைய சப்போர்ட் வந்துட்டு ஒவ்வொரு சீரீஸ்க்குமே உங்கள்கிட்ட எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி நான் என்னைக்குமே பெருசாக பேசினது இல்லை. இப்போ கொஞ்சம் பர்சனலாக இருக்கிறதுனால நிறையா பேசிக்க முடியுது. ஸோ ஓகே, டாடா பை, see you. நாளைக்கு ட்ரெயின் வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா, பாய்.